கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் நிகழ்ச்சியிலே இந்த கால வேளையிலே உங்களை நான் பார்ப்பதில் அதிக சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமைய நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த நாட்களிலே நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். தேர்தல் மூலமாக நாம் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தோமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். அதுக்காக நம் தேவனை துதிக்க வேண்டும். நம்முடைய தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட நம்முடைய தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்கிற சங்கீத வசனத்தின் படியாக ஆசீர்வாதத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், தேவன் இந்த உலகத்தை படைத்த உடனேயே பல படைப்புகள் எல்லா காரியங்களும் சிருஷ்டித்த பின்பு அவர் தாம் படைத்த அருமையான ஆணையும் பெண்ணையும் மனுஷனையும் அவர் முதலாவது செய்த காரியம் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில் 28வது வசனம் இப்படியாக சொல்கிறது: பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையில் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு பெரிய காரியம் என்று சொன்னால், நமக்கு ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த 28வது வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் தாம் படைத்த ஆதாமி ஏவாளையும் பார்த்து அவர் சொன்னதனால், நீங்கள் பலுகி பெருகி யூ மல்டிப்ளை, நீங்கள் பெருகுங்க என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி என்று சொன்னால், நீங்கள் பூமியை நிரப்ப வேண்டும், அதை கீழ்ப்படுத்த வேண்டும். அதுதான் மிக முக்கியமான காரியம். நாம் பூமியை கீழ்ப்படுத்தி அதை நாம் ஆண்டு கொண்டு நாம் செய்கின்ற வேளையில் நமக்கு தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன், அதோடு கூட நமக்கு சகல காரியங்களையும் நன்மையாய் செய்கிறவர். இந்த ஆதியாகமம் முதல் புத்தகத்திலேயே தேவன் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்று சொன்னால், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு அடி எடுத்து நடந்து கொள்கிற பொழுதிலும் நாம் மனதில் நாம் சொல்லிக்கொண்டதான காரியம் என்னவென்று சொன்னால், நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நாம் சொல்லி நாம் நடந்து சொல்ல வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் அதிக நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஏனென்று சொன்னால், நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர். அவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்து காணப்பட நான் ஜெபிக்க போகிறேன். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் இருக்கிற நீர் ஆண்டவரே, எங்களை இந்த நாளில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே இப்பொழுது இருக்கிற வண்ணமாக அல்ல ஆண்டவரே, நாங்கள் பலுகி பெருக வேண்டும், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொண்டு நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஜெயிக்கிறவர்களாக வாழ நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்தையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.